லேஸ்ல போட்டு நல்லா பரட்டிட்டு அப்படியே எண்ணெயில போட்டுருங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்குடா. கேட்டதும் நாங்க, சமைச்சதும் நாங்க, நீங்க சாப்பிட்டு போயிருவீங்களோ? எனக்கு ஒரு பீஸ் தான், நான் எடுத்துட்டு போயிடுறேன். சின்ன பிள்ளைங்க யாரும் வீட்டுல தனியா இருக்கப்ப ட்ரை பண்ணிடாதீங்க. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுல யாருமே இல்ல. நம்மள பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போன அந்த இழிச்சவன் எங்கடா? அண்ணன் டிவி பாத்துட்டு இருக்கான். யார கூப்பிட்டது கூட அவன் வரல தெரியுமா? சரி வாங்க நம்ம போய் பாக்கலாம். என்னடா பண்ணிட்டு இருக்க? அது தெரியல, போன் பாத்துக்கிட்டு இருக்கேன். அது தெரியுது. எனக்கு வேற பசிக்குதுன்னு, வீட்லயும் யாரும் இல்லன்னு. என்கிட்ட ஒரு ஐடியா சொல்லட்டா? என்னதுடா? கேப்ஸ் போலாமா? கேஎஃப்சியா? இது நல்ல ஐடியா தானே இருக்கு. அம்மா வேற பணம் கொடுத்துட்டு போனாங்களே, நீங்க கூட்டு போனா அங்க பணம் காலியாயிரும். வேணா வீட்டுல பண்ணலாமா? வீட்லயா? வீட்டுலதான். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நாங்க எல்லாரும் சேர்ந்து சமைப்போம். ரைட்டு ஓடு. 1 கிலோ சிக்கனை நம்ம பெரிய பெரிய பீஸா எடுத்து கழுவிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கேஎஃப்சி சிக்கன் பண்ண போறோம். அதுக்கு என்ன பொருளோ அதை பார்க்கலாம் வாங்க. தயிர், முட்டை, மிளகாத்தூள், மல்லித்தூள், பெப்பர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். தயிர், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், உப்பு. இப்போ எல்லாத்தையும் நம்ம பிளெண்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்னா 3 லெக்கு, 3 பெரிய பீஸ் எடுத்திருக்கோம். நீங்க கடையில போய் கேட்டு வாங்குறப்பயே கேஎஃப்சி ஸ்டைலா கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ எதுக்கு இப்படி வாங்குறோம்னா, இங்க அப்பதான் நல்லா வெட்டி வெட்டி தருவாங்க, மசாலா நல்லா உள்ள இறங்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பீஸ் அப்படியே நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனை பொரிக்கிறதுக்கு நம்ம அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்திருக்கோம். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மிளகா பொடி, மல்லி பொடி, கரம் மசாலா, பெப்பர், போட்டு எல்லாத்தையும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு முறை வர்றதுக்கு கொஞ்சம் லேஸ் எடுத்திருக்கோம். இப்ப எதுக்கு நம்ம முட்டை எடுத்திருக்கோம்னா, சிக்கனை மாவுல பரட்டி முட்டையில டிப் பண்ணி லேஸ்ல போட்டு பொரிச்சா எப்படி இருக்கும்? முறுமுறுன்னு இருக்கும். வாயப்பாரு வள்ளல்ல சூப்பரா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும். போடு அடி போலி. ஐயோ, நினைச்சாலே எச்சி ஊறுதே. இப்போ லெக் பீஸ் எடுத்துட்டு மாவுல நல்லா பரட்டிட்டு இப்போ எக்ல நல்லா டிப் பண்ணணும். டிப் பண்ணதுமே மறுபடியும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு மறுபடியும் முட்டையில டிப் பண்ணுங்க. முட்டையில டிப் பண்ணதுமே லேஸ்ல போட்டு நல்லா பரட்டிட்டு அப்படியே எண்ணெயில போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நீங்களே சாப்பிட்டு பாருங்கக்கா. நல்லா கிறிஸ்பியா இருக்குடா. கேட்டதும் நாங்க, சமைச்சதும் நாங்க, நீங்க சாப்பிட்டு போயிருவீங்களோ? நாங்க வீட்டு கெஸ்ட்டுமா. வீட்ல யாருமே இல்ல, கெஸ்ட்னு ஏமா வரீங்க? நான் தான் முதல்ல பசிக்குதுன்னு சொன்னேன். எனக்கு ஒரு பீஸ் தான், நான் எடுத்துட்டு போயிடுறேன்.
எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். சின்ன பிள்ளைங்க யாரும் வீட்ல தனியா இருக்கப்ப ட்ரை பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அடுத்தடுத்து செய்ய ட்ரை பண்றோம். ஸ்டே டியூன்டா இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.